என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். நல்லா கிளியராக கவனிங்க. கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ தட் த பாயிண்ட்ஸ் whose position vectors 3i vector minus j vector minus 2k vector 5i vector plus j vector minus 3k vector and 6i vector minus j vector minus k vector form an isosceles triangle கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பாருங்கள் சாமி, பொசிஷன் வெக்டர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க பாருங்கள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லி ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லி வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் தமிழில் வந்து இரு சமபக்க முக்கோணம் சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள்னால் முக்கோணம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னால் இரு சமபக்க முக்கோணம். அதாவது ட்ரையாங்கிளுக்கு மொத்தம் எத்தனை சைடு இருக்குது? 3 சைடு இருக்குது. அந்த 3 சைடில் ஏதாவது 2 சைடு வந்து ஈக்குவலாக வரும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இரு சமபக்க முக்கோணம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கலாம். அந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம், ஏபிசின்னு சொல்லி இந்த ட்ரையாங்கிளுக்கு பேர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எப்பயுமே வெக்டர் சம் வந்து சால்வ் பண்ணும்போது கொடுத்துக்கூடிய கொஸ்டின் வந்து வெக்டரில் கொடுத்துருக்காங்களா பொசிஷன் வெக்டரில் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு எதில் கொடுத்துருக்காங்க பாருங்க சாமி, பொசிஷன் வெக்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இதனுடைய கிவன் டேட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்னா ஓஏ வெக்டார். பொசிஷன் வெக்டர்னால் எப்போயுமே நம்ம கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். ஓஏ வெக்டார் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஃபஸ்ட் வெக்டருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஓஏ வெக்டார். ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு 3i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். சாமி புரியுதுங்களா? மைனஸ் ஜேன்னு அர்த்தம்னா அந்த ஜேக்கு முன்னாடி வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். அங்கே மைனஸ் இருக்குனால -1 இருக்கிறது. சரிங்களா சாமி? அடுத்து பாருங்கள், செகண்டாக இருக்குது பாருங்கள், ஓபி வெக்டார். கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஏன் ஓஏ ஓபின்னு எழுதுறேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா கொடுத்துக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டராக கொடுத்துருக்காங்க, அதனால் அப்படி எழுதுகிறோம். 5i வெக்டார் ப்ளஸ் வெறு ஜே வெக்டர் எழுதாதீங்க, 1j வெக்டார் எழுதுங்க. அந்த ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குனால +1j. அடுத்து -3k வெக்டார். இப்படி எழுதிட்டு நமக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராதுக்குமா. அடுத்து பாருங்கள், ஓசி வெக்டார். ஓசி வெக்டார் ஈக்குவல் டு 6i வெக்டார் ப்ளஸ் -j வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து -1j வெக்டார். அடுத்து -k வெக்டார் எழுதலாம், -1k வெக்டார். அதாவது இந்த கேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்குது, இங்கே மைனஸ் இருக்கனால -1. இந்த ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது, இங்கே வந்து மைனஸ் இருக்கனால -1. சாமி புரியுதுங்களா? எப்பயுமே பொசிஷன் வெக்டர்னு கொடுத்துட்டாங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். அதுக்கு பொசிஷன் வெக்டருக்குன்னா முன்னாடி வந்து ஓ வரணும். இது வந்து ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார் ஃபஸ்ட் எழுதிட்டோம். இப்போ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் சொல்லி வந்து நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டோம், ஏபிசின்னு பேர் கொடுத்துட்டோம். இப்போ ஏபிங்கிற சைடு கண்டுபிடிக்கணும், அடுத்து பிசிங்கிற சைடு, அடுத்து சிஏங்கிற சைடு கண்டுபிடிக்கணும். இது வரக்கூடிய வேல்யூ வச்சுட்டு நம்ம வந்து இது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளா இல்லையான்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து பாருங்கள், ஏபிங்கிற சைடு கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏபி வெக்டார். சாமி புரியுதுங்களா? ஏபி வெக்டரை எப்படி கண்டுபிடிப்போம்னா சாமி நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஏ இருக்குது, செகண்ட் வந்து பி இருக்குது. சரிங்களா? கடைசியாக என்ன இருக்குது பாருங்கள், பி இருக்குங்களா, அதனுடைய பொசிஷன் வெக்டார். பியினுடைய பொசிஷன் வெக்டார்னு என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓபி வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டாக என்ன இருக்குது பாருங்கள், ஏ இருக்குங்களா, ஏனுடைய பொசிஷன் வெக்டார். அப்போ வந்து ஓஏ வெக்டார். எப்பயுமே கடைசியாக இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய பொசிஷன் வெக்டார் வரும். கடைசியாக பி இருக்குது, அதனுடைய பொசிஷன் வெக்டார் ஓபி வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டாக என்ன இருக்குது பாருங்கள், ஏ இருக்குது, அதனுடைய பொசிஷன் வெக்டார் வந்து ஓஏ வெக்டார். ஸோ புரியுதுங்களா? இப்போ நல்லா கவனிச்சுங்க. இப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் எழுதிட்டோம். இப்போ ஓபி வெக்டார் எங்கே இருக்குது பாருங்கள், இதுதானே ஓபி வெக்டார். இப்போது இதில் இருக்கக்கூடிய ஐஜேகேனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் 5, ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் +1, கேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள் -3 எழுதியாச்சு. அடுத்து நல்லா கவனிச்சாமி, இங்கே வந்து -OA வெக்டார் கரெக்டுங்களா? இப்போ என்ன பாருங்க, ஓஏ வெக்டார் எதுன்னு பாருங்கள், இதுதான் ஓஏ வெக்டார். இங்கே மைனஸ் இருக்கிறனால இங்கே என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் சேஞ்ச் த சைன் பண்ணணும். +3ன்னு இருக்குங்களா, நம்ம எழுதும்போது ஆப்போசிட் சைன் -3, -1 இருக்குது, ஆப்போசிட் சைன் வந்து +1, -2ன்னு இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைன் வந்து பாருங்கள் -2க்கு ஆப்போசிட் சைன் +2ன்னு எழுதிடணும். சாமி நான் சொல்கிறது புரியுதுங்களா? எதுக்காக இப்படி எழுதணும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏன்னா -OA வெக்டார் இது எல்லாத்தையும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம் சாமி, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் கொடுக்கணும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ் கொடுத்துக்கணும். இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், ஏபி வெக்டார். இந்த ஏபி வெக்டார் எழுதிட்டு இங்கே ஈக்குவல் கொடுத்துருங்க. இப்போது இது ஃபுல்லாகவே ஐ வெக்டார், இதெல்லாமே ஜே வெக்டார், இதெல்லாமே கே வெக்டார். ஐ வெக்டர் எல்லாத்தையோட ஆன்சர் ஐலேயே எழுதிடணும், ஜே வெக்டரோட ஆன்சர் ஜே எழுதிடணும், கே வெக்டரோட ஆன்சர் கேல எழுதிடணும். இப்போ பாருங்கள் கால்குலேட் எடுத்துகிட்டு 5 - 3 அடிச்சு பாருங்கள், ஆன்சர் வருது 2. அவ்வளோதான். அடுத்து 1 + 1 அடிச்சிங்கன்னா 2. அடுத்து பாருங்கள் -3 + 2ன்னு கால்குலேட் அடிங்க, ஆன்சர் வருது பாருங்கள் -1. அவ்வளோதான் சாமி.
இது எழுதுனதுக்கப்புறம் நல்லா கவனிச்சுங்க. இப்போ இது வந்து ஏபி வெக்டார், இது வந்து என்னென்னு பாருங்கள், இது வந்து ஐ வெக்டார். இங்கே என்ன கொடுக்கணும், இங்கே ஜே வெக்டார் கொடுக்கணும். இங்கே என்ன கொடுக்கணும் பாருங்கள், கே வெக்டார் கொடுக்கணும். இங்கே 2i வெக்டார் இருக்குது, இங்கே 2j வெக்டார் இருக்குது. நடுவில் பாருங்கள் எந்த சிம்பிள் பாருங்கள், எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம்னு பாருங்கள், ப்ளஸ் சிம்பிள். சமி புரியுதுங்களா? 2i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 1k வெக்டார், இது ஏபி வெக்டார். ஓபி வெக்டார்லேருந்து ஓஏ வெக்டார் வந்து மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கவனிச்சுங்க, இந்த ஏபி வெக்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏபி வெக்டாருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 2 கோடு போட்டால் அது பேர் என்ன, மாடுலஸ். மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்னா ஷார்ட்கட் பாருங்கள், ஸ்கொயர் ரூட் கொடுத்துட்டு எப்போயுமே மாடுலஸ்னால் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர். புரியுதா சாமி? இப்போது இந்த ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் 2, அதை எழுதிடுங்க. ஜேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், +2. கேக்கு முன்னாடி என்ன இருக்குது பாருங்கள், -1. எழுதிட்டிங்களா? எழுதிட்டு இந்த ஸ்கொயர் ரூட்டை ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுக்க சாமி. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இந்த ரூட் விட்டுருங்க, ரூட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய நம்பரை அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். ப்ராக்கெட் கொடுத்து வச்சு 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர், அடுத்து நடுவில் ப்ளஸ், திருப்பி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர், அடுத்து ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர். ஈக்குவல் டு ஆன்சர் பாருங்கள் √9. அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு √9. √9 நம்ம 3ன்னு எழுதலாம், கரெக்டுங்களா? நீங்கள் இப்படியே வச்சுக்கோங்க, மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் வந்து √9 இப்படியே வச்சுட்டாலும் தப்பு கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சு. அப்போ ரெண்டாவது ஸ்டெப்பில் பார்சாமி, இப்போ ஏபி சைடு கண்டுபிடிச்சோம், அடுத்தது கண்டுபிடிக்கணும் பிசி சைடு. பிசி வெக்டார் ஈக்குவல் டு என்னென்னு எப்படி எழுதலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பி வெக்டருக்கு, கடைசியில் சி வெக்டருக்கு. சி வெக்டருடைய பொசிஷன் வெக்டர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், ஓசி வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட் என்ன இருக்குது பாருங்கள், பி இருக்குது, அதனுடைய பொசிஷன் வெக்டர் என்ன, ஓபி வெக்டார். அப்போ பிசி வெக்டர் நம்ம எப்படி எழுதலாம், ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டர்னு சொல்லி எழுதலாம், கரெக்டுங்களா? இப்போது ஓசி வெக்டர் பாருங்கள், இதுதானே ஓசி வெக்டர். அதுக்கு ஐஜேக்கினுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். ஐக்கு முன்னாடி என்ன இருக்குது, 6, ஜேக்கு முன்னாடி -1, கேக்கு முன்னாடி -1. சமி புரியுதுங்களா? எடுத்து எழுதியாச்சு. அப்போ இந்த இடம் வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து டீல் பண்ணணும். மைனஸ் ஓபி வெக்டார், இதுதானே சாமி ஓபி வெக்டார். இது வந்து மைனஸ் ஓபி வெக்டாரில் இது எல்லாத்தையும் சேஞ்சை சைன் பண்ணணும், கரெக்டுங்களா? +5 இருக்குங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைன் என்ன, -5. +1க்கு ஆப்போசிட் சைன் -1. -3க்கு ஆப்போசிட் சைன் வந்து +3. இப்போ இதை எழுதிட்டு இது என்ன பண்ண போகிறோம், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், லெஃப்ட் சைடு பிசி வெக்டார். அப்போ இங்கே பிசி வெக்டார்னு எழுதிடணும். ஈக்குவல் டு, இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்க சாமி, இதெல்லாமே ஐ வெக்டார், இதெல்லாம் ஜே வெக்டார், இதெல்லாம் கே வெக்டார். இப்போ 6 - 5 இது வந்து என்ன, 1. அடுத்து பாருங்கள் -1 -1 ஆன்சர் வருது பாருங்கள், -2. அடுத்து -1 +3 வெறும் 2 வருது. வெறும் 2னா +2ன்னு அர்த்தம், கரெக்டுங்களா? இப்படி எழுதிட்டு சாமி நல்லா கவனிச்சுங்க. இங்கே என்ன பண்ணணும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே ஐ வெக்டார், இங்கே ஜே வெக்டார், இங்கே வந்து கே வெக்டார், கரெக்டாக சாமி? 1i வெக்டார் -2j வெக்டார், இங்கே எதுவுமே இல்லைன்னு என்ன அர்த்தம், ப்ளஸ் இருக்கிற அர்த்தம், +2k வெக்டார். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா பிசி வெக்டர் கண்டுபிடிச்சோம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டார். இந்த பிசி வெக்டருக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், மாடுலஸ். மாடுலஸுங்கும் போது என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் கொடுத்துடணும், அடுத்து ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் எழுதணும். சாமி சொன்னது புரிஞ்சுங்களா? இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் ஐனுடைய கோஎஃபிஷியன்ட் என்னென்னு பாருங்கள், 1. செகண்ட் ப்ராக்கெட்டில் ஜேயினுடைய கோஎஃபிஷியன்ட் -2. தேர்ட் ப்ராக்கெட்டில் கேயினுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து +2. இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஸ்கொயர் ரூட் அப்படியே வச்சுக்கணும். அப்படியே வச்சுட்டு மீதி இருக்கிறத கால்குலேட்டர் அப்படியே டைப் பண்ணி பார்க்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி -2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர், அடுத்து பாருங்கள் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பாருங்கள் 9 வருது. மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் √9 3ன்னு எழுதலாம். நீங்கள் இப்படியே வச்சுங்க. சாமி புரிஞ்சுங்களா? இப்போ என்னென்ன கிடச்சிருக்கு பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் வந்து √9 கிடச்சிருக்கு. அடுத்து பிசி வெக்டர் என்ன வந்திருக்கு, √9 கிடச்சிருக்கு. இப்போதைக்கு எழுதிக்கலாம். அடுத்து சிஏ வெக்டர். சாமி புரியுதுங்களா? இந்த டயக்ராம் வந்து ரஃபாக தான் வரைஞ்சிருக்கோம், சரியா சாமி? அடுத்து சிஏ வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 3ல் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், சிஏ வெக்டார். ஸ்டெப் 3ல் வந்து சிஏ வெக்டார். சிஏ வெக்டர் எப்படி எழுதலாம், கடைசியில் 7 இருக்குங்களா, அப்போ ஏனுடைய பொசிஷன் வெக்டர் என்னன்னு சொல்ல பார்க்கலாம், ஓஏ வெக்டார் மைனஸ் ஃபஸ்ட்டாக என்ன இருக்குது பாருங்கள், சி இருக்குங்களா, அதனுடைய பொசிஷன் வெக்டார் ஓசி வெக்டார். அப்போ சிஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் எழுதலாங்களா? இப்போ ஓஏ வெக்டர் ஃபஸ்ட் எழுதலாம். ஓஏ வெக்டர் பாருங்கள், இதுதானே ஓஏ வெக்டார். அதனுடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதுங்க பார்க்கலாம். 3 -1 -2 ஐஜேக்கினுடைய கோஎஃபிஷியன்ட் எழுதுறேன். 3 -1 -2. சாமி புரியுதுங்களா? அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல என்ன எழுதுகிறோம், ஓசி வெக்டார் மைனஸ் ஓசி வெக்டார் இருக்குது, கரெக்டுங்களா? இதுதானே ஓசி வெக்டார் சாமி. மைனஸ் ஓசி வெக்டர்னா என்ன பண்ணணும், சேஞ்ச் த சைன். +6க்கு ஆப்போசிட் சைன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், -6. அடுத்து இங்கே வந்து -1ன்னு இருக்குங்களா, நம்ம எழுதும்போது என்ன எழுதணும், +1ன்னு எழுதணும், கரெக்டுங்களா?
அடுத்து இங்கே -1ன்னு இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் சைடு என்ன +1. இப்போ எழுதிட்டு என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இங்கே லெஃப்ட் சைடு என்ன இருக்குது பாருங்கள், CA வெக்டார். அப்போ இங்கே CA வெக்டார்னு எழுதிக்கங்க. இப்போ கால்குலேட்டர் எடுத்துகிட்டு 3 - 6 3 - 6 அடிங்க. ஆன்சர் என்னது பாருங்கள் -3. அடுத்து பாருங்கள் -1 + 1 அடிச்சுன்னா ஆன்சர் என்னது பாருங்கள் 0. கரெக்டாக சாமி? அடுத்து பாருங்கள் -2 + 1 கால்குலேட் ட்ரை பண்ணுங்கள், -1 வருது. இது என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து I வெக்டார், இது வந்து என்ன J வெக்டார், இது வந்து என்ன K வெக்டார். -3i வெக்டார் ப்ளஸ் 0j வெக்டார் -1k வெக்டார். சாமி புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த CA வெக்டாருக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 2 கோடு போடுறோம் பார்த்தீங்களா, அது பேர் தான் மாடுலஸ். மாடுலஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஸ்கொயர், இந்த ஸ்கொயர் ரூட் ஃபுல்லாக அழுத்து விடணும். சரியா சாமி? இந்த ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்கள் -3, இந்த ஜேக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்கள் 0, கேக்கு முன்னாடி -1. இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படியே வச்சுட்டு கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் டைப் பண்ணணும். ரூட் இல்லாமல் ப்ராக்கெட் கொடுத்துட்டு -3 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு 0 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு -1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பாருங்கள் √10 வருது. மாடுலஸ் ஆஃப் CA வெக்டர் என்ன சாமி வருது, √10 வருது. கரெக்டுங்களா? அவ்வளோதான் சாமி. 3 சைடு கண்டுபிடிச்சோம். எங்கே பாருங்கள், இந்த CA வெக்டரோட ஆன்சர் வந்து √10 வருது. அப்போது அவங்க என்ன கேட்டிருந்தாங்க பாருங்கள், ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள் கேட்டிருந்தாங்க. ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள்னா ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்குது, எனி 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக வரும். இங்கே பாருங்கள் √9, இது √9. ஏபியும் பிசி ஈக்குவலாக வந்துருக்குங்களா? ஏபியோட ஆன்சர் என்ன பாருங்கள் √9, பிசியோட ஆன்சர் என்ன வந்து பாருங்கள் √9. மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஈக்குவல் டு √9, மாடலஸ் ஆஃப் பிசி வெக்டர் ஈக்குவல் √9 வந்துருக்குங்களா? அப்போது இது வந்து இருசம பக்கம் முக்கோணம்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸ்டெப் 4ல் நம்ம என்ன எழுதலாம், ரிசல்ட் எழுதிக்கலாங்களா? ஸ்டெப் 4ல் ரிசல்ட் எழுதுகிறோம். எது ஈக்குவலாக வந்ததோ அதை மட்டும் எடுத்து எழுதுனா போதும் சாமி. இந்த ட்ரையாங்கில் பாருங்கள் ஏபியும் பிசி தான் ஈக்குவலாக வந்திருக்கு. கரெக்டுங்களா? ஏபி = பிசி = √9. அவ்வளோதான். 2 சைடு ஈக்குவலாக வந்துச்சுங்களா? 2 சைடோட ஆன்சர் √9 தானே சாமி. சார் இங்கே என்னைக்கு சார் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டர்னு எழுதிருக்கீங்க, அதை ஏபின்னு எழுதுறீங்க. மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டர் பிசின்னு எழுதிருக்கீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டரை ஏபின்னு எழுதலாம். அதே மாதிரி மாடுலஸ் ஆஃப் பிசி வெக்டரை பிசின்னு எழுதலாம். மாடுலஸ் ஆஃப் சிஏ வெக்டர்னா சிஏன்னு எழுதலாம். ஏன்னா மேக்னிடியூட் வந்துருச்சு பார்த்தீங்களா? எடுக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துருப்பாருங்க, நம்பரில் தானே வந்திருக்கு. கரெக்டு தானே சாமி? அது மேக்னிடியூட் இருக்கிறதுனால நம்ம இப்படி எழுதலாம். இல்லைன்னா படத்தை வச்சு பார்த்து கூட நீங்கள் எழுதிக்கலாம் சாமி. ஏபியோட ஆன்சர் என்ன √9, பிசியோட ஆன்சர் வந்து √9. சரியா சாமி? இங்கே நீங்கள் மாடுலஸ் கொடுத்தாலும் தப்பு கிடையாது, மாடுலஸ் இல்லாமையும் எழுதிக்கலாம். அப்போ இங்கே எழுதும்போது என்னதுலாம் தேர்ஃபோர் த கிவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மீதியான கொஸ்டின் பார்த்து எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொசிஷன் வெக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா சாமி? புரியுதுங்களா? அது அப்படி இல்லைங்களா? எழுதுங்க பார்க்கலாம். தேர்ஃபோர் த கிவன் பொசிஷன் வெக்டர்ஸ், கிவனுங்கிற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சு போதும். கிவன் பொசிஷன் வெக்டர்ஸ். அடுத்து பாருங்கள் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், ஃபார்ம் அண்ட் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். அப்படியே பார்த்து எழுத வேண்டியதுதான். ஃபார்ம் அண்ட் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிள். அப்போ கொடுத்துக்கூடிய பொசிஷன் வெக்டர் ஐசோசிலஸ் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னு எழுதிட்டோம். இவ்வளோ தான் சாமி இந்த ப்ராப்ளம். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பாஸ் பண்ணட்டும். நம்மளால் முடிஞ்சதையே நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.